காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்களில் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனோர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இப்படி நம்மாழ்வார் பாடியிருக்கின்றார் திருக்கோளூரினுடைய அற்புதமான சிறப்பை பற்றி. அங்கே குடிகொண்டுள்ள வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ அந்த ஊருக்குள்ளே வருகின்றார் அதிகாலை பொழுதிலே. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை ஒருவள் வெளியேறி கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது கூப்பிட்டு கேட்கின்றாராம், அம்மா, இது தேடி புகும் ஊர் அல்லவா? இங்கே தாங்கள் எங்கே வெளியே செல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அவள் கூறிய 81 வார்த்தைகளே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று அழைக்கப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது வைணவ இலக்கியமாக. எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை பற்றிய அருமையான குறிப்புகள் இதிலே இருக்கின்றன. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். உடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போல என்று நாம் முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். இப்பொழுது 32வது வரி ரொம்பவும் அற்புதமான வரி. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல என்று சொல்கின்றாள். நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், யார சொல்றான்னு தெரியல. கொண்டு திரிந்தார்களாமே, அது யார்? யாரை கொண்டு திரிந்தார்கள்? அது யாரப்பா கொண்டு திரிந்தவர்? கருடாழ்வார், பெரிய திருவடி என்று சிறப்பித்து அழைக்கப்படுகின்றவர். மகாவிஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரமமும் வீரமும் உடையவர். வீழ்த்த முடியாதவர் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அப்படிப்பட்டவருக்கு சமமான கருட பகவானைத்தான் அப்படி சொல்கின்றால் பெரிய திருவடி என்று. வைணவ சம்பிரதாயத்திலே கருடாழ்வாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. பெரிய திருவடி என்று இவரை அழைக்கின்றோம். சிறிய திருவடி என்று ஆஞ்சநேய பெருமாளை குறிப்பிடுவார்கள். எந்த விஷ்ணு ஆலயத்திலும் எதிரே நின்று கை கூப்பி கொண்டிருப்பவர் கருடாழ்வார். அவரை நாம் துதித்து விட்டுத்தான் நாம் விஷ்ணுவையே காண செல்லலாம். கருடாழ்வாருக்கு எப்படி இந்த பதவி கிடைத்தது? பெருமாளை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த பெருமை யார் கொடுத்தது? எப்படி கிடைத்தது? மரிசி முனிவருடைய புத்திரர் காஷ்யபர் மிகப்பெரிய தபஸ்வி. அவருக்கு 2 மனைவிகள், கத்ரு, வினதை என்று. இந்த 2 மனைவிகளும் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கின்றார்களாம் காஷ்யபரிடம், சுவாமி, எங்களுக்கு புத்திர பேர அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்று. காஷ்யபர் பார்க்கிறாரு, 2 பேரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டும்? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒருவருக்கு 1000 புத்திரர்கள் பிறப்பார்கள். அதுக்கு சரிசமமாக 2 புத்திரர்கள் ஒருவருக்கு பிறப்பார்கள். யாருக்கு எது வேண்டும் என்று கேட்கும் பொழுது கத்ரு என்ன கேட்கிறா? எனக்கு சக்தி மிகுந்த 1000 புத்திரர்கள் வேண்டும் என்று. அப்படியே வரமளித்தார். அடுத்தது வினதை. இவ என்ன கேட்கிறா? ஐயா, எனக்கு 2 புத்திரர்கள் இருந்தால் போதுமானது. ஆனால் கத்ருவோட பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கின்றதோ அதே போன்ற பராக்கிரமம் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் என்று அப்படியே வரமளித்தார். கத்ருவிற்கு 1000 முட்டைகள் கிடைத்தன முனிவருடைய அருள்படி. வினதைக்கு 2 முட்டைகள். ஆனா பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரல முட்டையிலிருந்து பிள்ளைகள். 500 வருடங்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது கத்ருவினுடைய 1000 முட்டைகளில் இருந்து 1000 சக்தி மிகுந்த நாகங்கள் வெளிப்பட்டன. ஆனா வினதையோட 2 பிள்ளைகளும் இன்னும் பிறக்கவில்லை. அவங்க நல்லா தவழ்ந்து விளையாடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கா வினதை. இவளுக்கா கொஞ்சம் ஆதங்கமா போயிடுச்சு. 2 பேரும் ஒன்னா தான் வரம் வாங்கணும். ஆனா அவளுக்கு மட்டும் பிள்ளைகள் மடி மீதும் தோல் மீதும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா என்னுடைய பிள்ளைகள் ஏன் வெளியே வரவில்லை? இவ பாருங்க, பொறுமை போயிடுச்சு.
என்னதான் நடக்கட்டும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு முட்டையை உடைத்து விட்டானாம். அதற்கு உள்ளே இருந்து பாதி பாகம் மட்டும் வளர்ச்சி அடைந்த ஒரு மகன் வெளியே வருகின்றான், கண்களை கூசும் பிரகாசத்தோடு. வெளியே வந்த உடனே பாருங்க, அவனுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க தன்னுடைய தாய் மீது. உனக்கு என்ன அப்படி அவசரம்? முனிவர் உனக்கு அருள் கொடுத்து விட்டால் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நீ தந்தையிடம் சென்று கேட்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ உடைத்து விட்டாய். உன்னுடைய மூத்த சகோதரியினுடைய பிள்ளைகள் விளையாடுகிறார்களே என்ற ஒரு பொறாமையோடு அவளை பார்த்து எதற்காக நீ இப்படி போட்டி போட்டாய்? இப்படி உன்னால் நான் அரைகுறையாக பிறந்து விட்டேனே, பாதி வளர்ச்சி மட்டும்தான் அடைந்திருக்கின்றேன். இடுப்புக்கு கீழே எனக்கு வளர்ச்சி இல்லாமல் செய்து விட்டாயே, பெற்ற தாயே இப்படி என்னை முடமாக்கி விட்டாயே என்ற கடும் கோபம் கொண்டு விட்டான் மூத்த மகன். அவன் என்ன பண்றான் பாருங்க. யாரை பார்த்து பொறாமைப்பட்டு என்னை இப்படி அரைகுறையாக பிறக்க வைத்தாயோ அவளுக்கே நீ 500 வருடங்கள் அடிமைத்தனம் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணுல கிளம்பி போயிடுறாராம். வினதைக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடுச்சு. ஏதோ ஒரு ஆதங்கத்துலதான் உடைச்சிட்டான் அந்த முட்டைய, வேணும்னு பண்ணல. ஆனா அதற்காக இப்படி கடும் கோபத்தோடு சாபம் விட்டு விட்டு போக வேண்டுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம் இது. ஒரு கஷ்டம்னாலும் 500 வருடங்கள் கத்ருவுக்கு நான் அடிமை தலையாக வேலை செய்ய வேண்டுமா? ரொம்பவும் கஷ்டமா போயிடுச்சு வினதைக்கு. சரி, ஆனா விண்ணுல கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த மூத்த பிள்ளை ஒண்ணு சொல்றான். என்னன்னா, அவசரப்பட்டு இன்னொரு முட்டையை உடைத்து விடாது. என்னுடைய தம்பியையாவது அழகாக பொறுமையாக அவன் வளரும் வரை அமைதி காத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். அந்த மூத்த பிள்ளை யாருன்னு சொன்னாக்கா அருணன். சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு தேரோட்டியாக விளங்கக்கூடிய அதி அற்புதமான பதவியை பெற்றவன் வினதையினுடைய மூத்த பிள்ளை அருணன். சரி, இப்ப நாம வினதையோட கஷ்டம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப பொறுமையா இருக்கா, பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சு. அடுத்த முட்டையிலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வருகின்றான். மகாவிஷ்ணுவிற்கு சமமான ஒரு புத்திரன் மற்றும் பெருமாளை சுமக்கக்கூடிய பெரிய ஒரு வரத்தோடு பிறக்கின்றான். அவன் யாருன்னா கருடன், பறவைகளுக்கெல்லாம் அரசன். அவன் பிறந்தவுடனே இவளுக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஆனா கொஞ்ச காலம்தான். இந்த கத்ருவும் வினதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பூங்காவிற்கு சென்று பூக்களை பறிப்பார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள். அப்பொழுது அங்கே ஒரு குதிரை வந்து மேயும். அது தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய குதிரை. அதனுடைய பெயர் உச்சை சிரவஸ். வெண்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய குதிரை, வெள்ளை வெளியர்னு பளீர்னு இருக்கும். பார்ப்பதற்கே கண்களை கவரக்கூடிய அற்புதமான கவர்ச்சி உடைய குதிரை அது. இவங்க 2 பேருக்கும் பாருங்க ஒரு சம்பாஷணை. கத்ரு சொல்றா, இந்த உச்சை சிரவஸ் என்ற குதிரையுடைய அத்தனை பாகங்களும் தூய வெண்மை, வால் மாத்திரம் கருப்பு என்று சொல்கின்றாள். ஆனா வினதை மிகச்சரியாக சொல்கின்றாள், கிடையவே கிடையாது. அதனுடைய தலை முதல் வால் வரை வெண்மை நிறம்தான் சொல்லும் பொழுது கத்ரு சொல்றா, நாளை காலை நாம வந்து பார்க்கலாம், இதே குதிரை இங்கே வந்து மேயும். அப்பொழுது நீ கூறினார் போல முழு வெண்மையாக இருந்தால் நானும் என் பிள்ளைகளும் உனக்கு அடிமை. மாறாக வால் மட்டும் கருப்பாக இருந்தால் நீயும் உன்னுடைய பிள்ளையான கருடனும் எனக்கு அடிமைத்தனம் செய்ய வேண்டும். 500 வருடங்கள் என்னையும் தூக்கி சுமக்க வேண்டும், என் பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு சுமக்க வேண்டும், உன் பிள்ளை கருடன் என்று ஒப்புக்கொள்கின்றாள் வினதை. ஏன்னா அருணனிட்ட சாபம் அல்லவா, அது பலிக்கின்றது. மறுநாள் என்ன பண்றா பாருங்க. இரவுல பொழுது விடியறதுக்கு முன்னாடி கத்ரு கூப்பிட்டு சொல்றா, தன்னுடைய 1000 நாகங்கள்ல சில நாகங்கள் கருப்பாக இருக்கும். அதை கூப்பிட்டு சொல்லி விடுகின்றாள், நாளை காலை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. அந்த உச்சை சிரவஸ் என்ற குதிரை வரும் இல்லையா, அதோட வாலில போய் நீங்க ஒட்டிக்குவாங்க. அவ வந்து பார்க்கும் பொழுது வால் மாத்திரம் கருப்பாக தெரிய வேண்டும் அப்படின்னு. சில நாகங்கள் இருக்கின்றன, கார்கோடகன் மாதிரியான நாகங்கள். அவைகள் முழு கருப்பிலே இருக்கும். மறுநாள் பாருங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க, கத்ருவும் வினதையும். இப்ப கூப்பிட்டு சொல்றாளாம் கத்ரு, நீ என்னமோ சொன்ன இல்லையா நேத்து, முழு வெண்மை என்று, நன்றாக கண்களை திறந்து கொண்டு பார்.
அந்த ஒற்றை சிறவிசனுடைய அந்த குதிரையினுடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் கிடையாது வெண்மை, வால் மாத்திரம் கருப்பா இருக்கு, நீ வேணா நன்றாக பார்த்துக்கொள்னு சொல்லும் பொழுது வினதைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய துர்பாகிய நிலை. சரி, தோத்துட்ட இல்லையா, இப்போ 500 வருடங்கள் எனக்கு நீ சேவகம் புரிய வேண்டும் என்று. கொடுமை என்னன்னா, தாய் செஞ்ச கொடுமைக்கு கருட பகவானும் இந்த கொடுமையை அனுபவிக்கின்றார். இந்த நாகங்கள் வெளியே போறதுனாக்கா கருடனை கூப்பிடுவாங்களாம், என்னமோ தேர்ல போறா போல வந்து எங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு போ அப்படின்னு. நடக்க முடியும், ஆனாலும் என்ன பண்றா கத்ரு, வினதையினுடைய தோல் மீது சவாரி செய்கின்றார். கருடன் என்ன பண்றாரு, 1000 நாகங்களையும் தன் தோல் மீதும் தன்னுடைய கை கால்களையும் சுற்றி கொண்டு திரிகின்றாராம். கருடனுக்கே கொஞ்சம் கவலையா போயிடுச்சு. அம்மா ஏன் இந்த கஷ்டம், எதற்காக இந்த ஒரு கொடிய சோதனை வந்தது, எதனால வந்ததுன்னு கேட்கும் பொழுது வினதை சொல்லிடுறா, இப்படியெல்லாம் நடந்ததப்பா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப இவர் பார்க்கிறாரு, 500 வருடங்கள் சேவகம் செய்தாகிவிட்டது. இப்ப போய் கேட்கிறாரு கத்ருவினுடைய திருவடியை வணங்கி கருட பகவான், அம்மா நாங்க என்ன செஞ்சா என்னுடைய அம்மாவையும் என்னையும் நீங்க விடுவிப்பீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவளுக்கு முன் யோசனை அதிகம். கத்ரு என்ன பண்றா பாருங்க, அன்னைக்கு இரவு தன்னுடைய 1000 பிள்ளைகளையும் கூப்பிட்டு கேட்கின்றாலாம், என்ன கேட்கலாம் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் சொல்றாங்களாம், தேவலோகத்துல இருக்கு இல்லையா அமிர்தம், அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லேன் அப்படின்னு. ஏன்னா அமிர்தம் கிடைத்தால் நமக்கு லாபம் அல்லவா, நமக்கு சாகாவரம் கிடைக்கும் அல்லவா, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு அப்படின்னு. சரி, இந்த நிபந்தனையை சொல்கின்றால் மறுநாள் கருடனிடம், கத்ரு நீ என்ன செய்வியோ ஏது செய்வோ எனக்கு தெரியாதுப்பா, தேவலோகத்திலிருந்து எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தியானா உன்னையும் உன்னுடைய தாயும் நாங்க விட்டுடுவோம் அடிமைத்தனத்துல இருந்துன்னு சொல்லும் பொழுது கருடனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா போயிடுச்சான். ஏதோ ஒரு வழி இருக்கு இல்லையா அம்மாவை காப்பாத்துறதுக்குன்ற ஒரு எண்ணம். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தாயின் திருவடிகளை வணங்கிவிட்டு, வினதையினுடைய திருவடிகளை வணங்கிவிட்டு தேவலோகத்துக்கு புறப்படுறாராம். இந்த இடத்துல ஒரு சின்ன இடைச்செருகல், ஒரு கதை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா வாலக்கிளியர்களுடைய கதை. அது என்ன ஐயா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களில் ஒருவர் கிருது என்பவர். அவர் கிரியா என்ற பெண்ணை மணந்து 10,000 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் எத்தனை பெரிய உருவம்னு பார்த்தாக்கா நமக்கு அதிசயமா இருக்கும். கட்டை நம்ம சுண்டு விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலே பாதி அளவுதான் இருப்பார்களாம். அப்படி 10,000 பிள்ளைகள். உருவத்தில் வேண்டுமானால் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் தவத்திலே அவர்கள் சிறந்தவர்கள். தவம் செய்வதே தமது நோக்கமாக முழு மூச்சாக கொண்டு செயல்படுபவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூரிய மண்டலத்திலையும் ஆலமரத்திலையும் மூங்கில் இலைகளிலும் தொங்கிக் கொண்டு தவம் புரிவார்களாம். எத்தகைய பெரிய தவ புதல்வர்களாக இருப்பார்கள் பாருங்கள். காஷ்யபர் ஒரு தடவை ஒரு யாகம் செய்ய வேண்டி இருக்கின்றது என்று அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுத்தார். அப்பொழுது வாலகில்யர்களுக்கும் இந்த அழைப்பு சென்றது. 10,000 வாலகில்யர்களும். இந்திரனுக்கும் அழைப்பு விடுத்தார், அத்தனை தேவர்களுக்கும் கொடுத்தார். இந்திரனுக்கு மனது கொள்ளாத பூரிப்பு. ஏன்னா மிகப்பெரிய தபஸ்வி காஷ்யபர், அவர் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே யாகத்துக்கு வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, சமித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, யாகத்தில இடுவார்கள் அல்லவா விறகு கட்டைகள். அப்படி மிகப்பெரிய புரச மரத்தை பிடுங்கி கொண்டு வருகின்றானாம் இந்திரன். வாலக்கிளிகள் என்ன பண்றாங்க, ஒரு சிறிய சமித்தை தூக்கி கொண்டு வருகின்றார்களாம். அவர்களுடைய உருவம் எவ்வளவு சிறியது என்று நாம் சொல்லிவிட்டோம். சுண்டு விரலிலே பாதி அளவுதான் இருக்கின்றார்கள். ஆனா யாகத்துக்கு நாள் குறித்த நாளுக்கு முன்னிரவு நல்ல மழை பெய்தது. அப்பொழுது ஒரு மாட்டின் புலம்படியிலே நீர் தேங்கி விட்டது. இந்த வாலக்கிளியர்கள் பாருங்க, இந்த மாட்டு குளம்படி நீரை தாண்ட முடியாமல் விழுந்து விட்டார்களாம். இதை பார்த்தவுடன் சிரித்து விட்டானாம் இந்திரன். நீங்கள் எல்லாம் எப்படியப்பா போக போகின்றீர்கள் யாகத்துக்கு, பெரிய உருவத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள், ரொம்பவும் சந்தோஷம் அப்பா என்று கேலி செய்துவிட்டு புறப்பட்டு விட்டானாம் யாகத்துக்கு. கோபம் வந்து விட்டது வாலக்கிளியர்களுக்கு. உருவம் வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம், ஆனால் தபத்திலே எங்களை மிஞ்ச முடியாது என்று அங்கேயே உட்கார்ந்து ஒரு யாகத்தை வளர்த்து விட்டார்கள். புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டுமா? எதுக்குன்னா, இந்த இந்திர எதுக்காக இவ்வளவு ஆட்டம் போடுறான், இந்திர பதவி இருக்குன்னு தானே இவ்வளவு ஆட்டம் போடுறான் சொல்றான்.
உன்னை விட பலசாலியான ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும், இந்திரனுக்கு போட்டியா அப்படின்னு யாகத்தை தொடர்ந்து விட்டார்கள். ஆனா இதெல்லாம் தெரியாது இந்திரனுக்கு. நாரதர் பார்க்கிறாரு, ஒரு இந்திரனுடைய கொடுமையை தாங்க முடியல. இவர் என்ன பண்றாரு, நேரா போய் சொல்லிடுறாரு இந்திரன் கிட்ட, அப்பா தடுத்து நிறுத்திடு பேசாம, ஏன்னா அவங்க இன்னொரு இந்திரனை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உருவாக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது, அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தவறு புரிந்து விட்டது இந்திரனுக்கு. இந்திரன் வந்து சொல்றான், ஐயா தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுடுங்க, உங்க உருவத்தை பார்த்து நான் கேலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஆனா யாகம் பண்ணதுதான். இந்த யாகத்தோட புண்ணியத்தை பயனை யாருக்கு கொடுக்கலாம்னா காஷ்யபருக்கு கொடுக்கறாங்க. பாலகில்யர்கள் சொல்ற 10,000 முனிவர்கள். அப்படி அந்த புண்ணியத்தின் மூலம் பிறந்த பிள்ளை தான் கருடன். இப்பொழுது நமக்கு புரிந்து விட்டிருக்கும், பாலகில்யர்களுடைய தவப்பயத்தின் காரணமாக அதை காஷ்யபருக்கு கொடுத்ததின் பயனாக பிறந்தவர் தான் தவ புதல்வரான கருட பகவான். அப்பொழுது எவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருக்கும். இதற்கு ஒரு சிறு நிகழ்வு உதாரணம் இப்பொழுது நாம சொல்லக்கூடிய கதையில என்னன்னா, இவரா தேவலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் கருட பகவான் அசாத்தியமான வேகத்தோடு. ஏன்னா கருடன்றா யாரு, பறவைகளினுடைய அரசன் அல்லவா, எவ்வளவு பெரிய வீரம் இருக்கும், பராக்கிரமம் இருக்கும், தோல் வலிமை இருக்கும், சக்தி இருக்கும். அப்படியே பறக்கும் பொழுது அண்ட சராசரங்களே அதிசயித்து போகின்றனவா, எவ்வளவு பெரிய தவப்புதல்வன் இவர் அப்படின்னு. விட்டாக்கா இவர் தேவலோகத்திலிருந்து உண்மையாக அமிர்தத்தை கொண்டு வந்துருவார் போல அப்படின்னு பயம் வந்துடுச்சான் இந்திரனுக்கெல்லாம். பல தேவர்களை அனுப்புகின்றான் சண்டையை போடுவதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக. ஆனா மாத்ரு பக்தியிலையும் மாத்ரு வாக்கிய பரிபாலனத்திலையும் கருட பகவானை மிஞ்ச முடியவில்லை. அத்தனையையும் தவிடுபடியாக்கி விட்டு அசாத்திய வேகத்தோடு புறப்பட்டு விட்டார் கருட பகவான். என்ன செய்தும் தடுக்க முடியவில்லை இந்திரனால. அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் என்று என்னுடைய இந்த வாக்கியம் தவறாகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். மிகப்பெரிய ஒரு வேகம் வந்துடுச்சு அவருக்கு. என் அம்மாவை நான் காப்பாற்றணும் அடிமைத்தனத்துல இருந்து அப்படின்ற ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், அந்த ஒற்றை வைராக்கியம் மட்டுமே அவருடைய நெஞ்சிலே குடி புகுந்திருந்தது. போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டார். இந்திரன் பார்க்கிறான், தோத்து போயிட்டோம் இல்லையா, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வாலக்கிலிய முனிவர்களிடம் தோற்றுவிட்டார். இப்பொழுது கருட பகவானிடமும் தோற்க வேண்டிய துர்பாகிய நிலை. அவர் கெஞ்சறான், ஐயா இது தேவர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடியது, இதை கொண்டு போய் தாங்கள் நாகர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் சக்தி மிகுந்த ஆட்டம் போடுவார்கள், சாகாவரம் பெற்று விடுவார்கள், வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. சரி இப்ப தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னா இந்திரனும் தேவர்களும் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிடுகிறார்களாம். மகாவிஷ்ணு பார்க்கின்றார், அத்தனை பேரும் வேண்டுதல் வைக்கின்றார்கள். கிளம்பி போயிட்டாரு மகாவிஷ்ணு, சண்டை போடுறாரு கருடன் கிட்ட. நாம நினைக்கலாம் ஒரு நாள் 2 நாள் சண்டை போட்டார், அப்படி கிடையாது. 21 நாட்கள் சளைக்காமல் நின்று போரிட்டானாம் கருட பகவான். மகாவிஷ்ணுவுக்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா, டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டாரு. பார்க்கிறார் மகாவிஷ்ணு, எப்படா இவன் சண்டையை நிறுத்துவான் அவருக்கே தோணிடுச்சான். தவப்பயனுடைய சக்தி என்ன என்பதை ஒவ்வொரு கணத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் கருடன். தவம்னா என்ன, அதற்குண்டான சக்தி என்ன என்பதை காண்பித்தவுடன் மகாவிஷ்ணுவுக்கு ஆயாசமா போயிடுச்சான். அப்பா எப்படா நிறுத்துவான்னு தோணலையே அப்படின்னு. ஒரு வழியா நிறுத்திட்டான் 21வது நாள். இது எப்ப நிறுத்துவான்னு காத்துக்கிட்டு இருந்தாரா மகாவிஷ்ணு. அவர் சொல்றாராம், அப்பா ரொம்ப நல்லா அருமையா போரிட்ட, சளைக்காம நின்று எனக்கு சரிசமமா நீ போரிட்ட, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளப்பா நான் தரேன் அப்படின்னவன்னா. இப்ப பாருங்க கருடனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. இந்த கர்வத்துக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, ஏன்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு நம்மிடம் சரணடைந்து விட்டு என்று சொன்னால் நாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கலாம் இல்லையா. நீங்க என்ன ஐயா எனக்கு வரம் கொடுக்கறது, நான் உமக்கு வரம் கொடுக்குறேன், என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு பார்க்கிறாரு. இந்த சமயத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார், இந்த சந்தர்ப்பத்திற்காக. அப்பா என்னுடைய கொடியில நீ இடம் பெறணும் மற்றும் எனக்கு நீ வாகனமாக விளங்க வேண்டும் என்று சொன்னவுடன் இதை ஒப்புக்கொள்கின்றார் கருட பகவான். யாருக்கு கிடைக்கும் பாருங்க, மகாவிஷ்ணு எங்க போனாலும் அவரை தூக்கி சுமக்கிற பாக்கியம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அரிதான விஷயம் அல்லவா. அதை நாம தவமிருந்து பெற்றுவிட்டோம் அல்லவா என்ற ஒரு சந்தோஷம். சரி, ஆனா இந்திரன் இப்ப குறுக்க வரான். ஐயா மகாவிஷ்ணு தான் உனக்கு வரம் கொடுத்துட்டாரு இல்லையா, உனக்கு என்ன நிபந்தனை, இப்போ கத்ரு கிட்ட கொண்டு போயிட்டு அமிர்தத்தை கொடுக்குறேன்னு தானே சொன்ன, அவங்க சாப்பிடணும்னு ஒன்னும் கண்டிஷன் கிடையாது இல்லையா. நீ என்ன பண்ற, அவங்க கிட்ட கொடுத்துட்டு
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சுட்டு அதை கொண்டு வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்து வைத்து விடப்பா என்று மன்றாடி கேட்கும் பொழுது இதையும் ஒப்புக்கொள்கின்றார் கருட பகவான். இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அப்படியே தூசி எல்லாம் பறக்குது. விண்ணுலகத்துல இருந்து கீழே இறங்குறாரு கருட பகவான். தன்னுடைய 2 ரெக்கையும் விரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா, பார்க்கறதற்கே கண்கொள்ளா காட்சி. ஏன்னா விரதை செஞ்ச பாக்கியம் தான் என்னன்னு பாருங்க. அம்மா சொன்னாங்கன்னு ஒரு பிள்ளை தேவலோகத்துல இருந்து அமிர்தத்தை கொண்டு வருது. எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு மாற்றம் மீது அன்பு அவருக்கு கொண்டு வராரு. வினதைக்கா சந்தோஷம் தாங்க முடியல. கட்டி அணைத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றால், உச்சி மோந்து கொள்கின்றாள். இப்படிப்பட்ட பிள்ளை யாருக்கு கிடைக்கும்? அமிர்தத்தை கொண்டு வந்து விட்டான் அல்லவா பிள்ளை. எவ்வளவு சந்தோஷம். கை மீது, அவனுடைய தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றாளாம். இவர் என்ன பண்றாரு பாருங்க கருட பகவான். அடுத்தது அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போறாரு சத்ரு கிட்ட. 1000 நாகங்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பக்கத்துல. இவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவோட காலடியில விட்டு சொல்றாங்களாம், நீங்க கேட்டீங்க இல்லையா, அமிர்த கலசம் கொண்டு வந்து வச்சுட்டேன், என்னையும் என்னுடைய அம்மாவையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சுட்டான்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே இந்த அம்மாக்கா சந்தோஷம். ஏன்னா உழைக்காம கிடைத்த அமிர்தம் அல்லவா, யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இன்னில இருந்து நீங்க விடுதலையானவங்க, உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சுட்டான்னு சொன்ன உடனே பாருங்க அந்த அமிர்த கலசத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க 1000 நாகங்களும். அப்பொழுது கருட பகவான் சொல்றாராம், இப்படியே சாப்பிட்டுடாதீங்க, மறுநாள் காலையில அத நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கிட்டு பகவானை நினைச்சு துதி செஞ்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இதனுடைய அந்த வீரியம் குறையக்கூடாது இல்லையா, அமிர்தத்துடைய வீரியம். அந்த அமிர்த கலசத்து மேல அதை வைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு கீழே நீங்க தர்பை புள்ளையெல்லாம் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல அமிர்த கலசத்தை வச்சிருங்க, அப்ப அதோட சக்தி வெளியே எங்கேயும் போகாது அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு புறப்பட்டுட்டாரு. நாகர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, இதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு அவங்களுக்கு. கற்று என்ன பண்ற, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு அமிர்தம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஆசை. தர்பை புள்ளையெல்லாம் பரப்பி வைத்து விட்டு அதன் மேலே அமிர்த கலசத்தை வைத்து விட்டு 1000 நாகங்களும் மறுநாள் எப்படா பொழுது விடிய போதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா கருடனும் காத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு. மறுநாள் பொழுது விடிஞ்சவுடன் என்ன பண்றாங்க, ஆற்றுக்கு ஸ்நானம் செய்ய புறப்பட்டு விட்டார்கள் 1000 நாகங்களும் கத்ருவும். இப்போ அறையில யாரும் கிடையாது. என்ன பண்றாரு பாருங்க, இதுதான் தாமதம்னு சொல்லிட்டு அந்த அமிர்த கலசை தூக்கிக்கிட்டு கொண்டு போயிட்டு இந்திரன் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்திரனுக்கா சந்தோஷம், ஏன்னா போன அமிர்தம் திரும்ப வந்துடுச்சு இல்லையா, அவருக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. சந்தோஷம், அப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு அவரும் வாழ்த்தி விட்டுடுறாரு. கருடனுக்கு பாருங்க எவ்வளவு பக்தி இருக்கணும் அம்மா மேல. அம்மா சொன்னாங்கன்னு அமிர்தத்தை கொண்டு வந்தார் இல்லையா இந்த தவ புதல்வர். இப்ப நாம அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னன்னா இந்த 1000 நாகங்களும் என்ன பண்றாங்க, வந்து பார்க்கிறாங்க. பார்த்தாக்கா தர்பை புல் மாத்திரம்தான் இருக்கின்றது, அதன் மேலே வைத்த அமிர்த கலசத்தை காணவில்லை. இவங்களாம் எப்படி போனதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து கேட்கிறாங்க கருடன் கிட்ட. கருடன் சொல்லிடுறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, ஒரு கால் இந்திரன் வந்து கொண்டு போயிருக்கலாம், நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. வேற ஒன்னும் பண்ண முடியல இப்போ நாகர்களால. அப்ப 1000 நாகங்களுக்கும் ஒரு ஆதங்கம் வந்து விட்டதா, ஒரு கால் இந்த அமிர்தம் இந்த தர்பை புல்லின் மீது விழுந்திருக்குமோ என்னவோ என்று நாக்கை வைத்துக் கொண்டு நக்கினார்களாம். அதனால்தான் நாகங்களுக்கு நாக்கு 2ஆக பிளவுபட்டு விட்டதாம். சரி, நம்ம இவ்வளவு கதை சொல்லிட்டோம். இதுல கருட பகவானுடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா மகாவிஷ்ணு 21 நாட்கள் சளைக்காமல் போர் செய்து கலைப்படைந்து விட்டு கொடுத்த வரம் என்ன, நீ என்னை தூக்கி சுமக்க வேண்டும் என்று. இப்படி ஒன்று திரிந்தேனா என்ன திருவடியை போல என்று சொல்கின்றாள். எவ்வளவு அர்த்தம் பாருங்கள். பெரிய திருவடின்னு சொல்லல, கருட பகவான்னு சொல்லல, அதுலயும் ஒரு உள்ளர்த்தம் வைத்திருக்கின்றாள். இப்படி 32வது வரியிலே கருடாழ்வாரனுடைய வைபவம் மிக இனிதாக நடைபெற்றது. அற்புதமான ஒரு தவ புதல்வராக விளங்கிய கருட பகவானுடைய சரித்திரம். எத்தனை ஒரு மிகுந்த தவம் செய்திருந்தால் இப்படிப்பட்ட பகவானை தூக்கி சுமக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிடைத்திருக்கும். மகாவிஷ்ணுவிற்கே வரம் கொடுத்தவர் அல்லவா கருட பகவான். எவ்வளவு தவம் செய்திருந்தால் இப்படிப்பட்ட புண்ணியத்தை பெற்றிருக்க முடியும். அப்படியெல்லாம் நான் பக்தி செய்தேனா என்ன,
அப்படியெல்லாம் நான் புண்ணியம் செய்தேனா என்ன சுவாமி என்று கேட்கின்றாலாம் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. ராமானுஜருக்கு ஆச்சரியம் பாருங்கள், எப்படி அருமையாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் ஒவ்வொரு வரியையும். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால் அது யாரை பற்றியது என்பதை நாம அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் பெரிய திருவடி என்று சொல்கின்ற கருட பகவானையும் ஸ்ரீமத் ராமானுஜரையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.